சோஷியல் மீடியால ஜோக் சொல்ற வீடியோக்களை வெளியிட்டு வந்த மல்லிகை கடைக்காரர் ஒருவர் கடந்த வாரத்துல இருந்து ட்ரெண்டிங்கா இருக்காரு. மங்களம், எதுக்கு ராப்பிச்ச இரவு நேரத்துல கூலிங் வாட்டர் இருக்கான்னு கேக்குற? ராப்பிச்ச சரக்கு வாங்கிட்டேன் தாயி, கூல் ட்ரிங்க்ஸ் வாங்க காசு இல்ல, அதனாலதான். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. கடந்த சில நாட்களா Facebook முழுக்க ட்ரெண்டிங்ல இடம் பிடிச்சிருந்தவர் தான் முத்துராஜா. இவர் ஜோக் அப்படின்னு சொல்லி போடுற ரீல்ஸ் எல்லாம் செம வைரல் ஆகிட்டு வருது. மனைவி, என்னங்க நீங்க புதிய 2000 ரூபாய் நோட்டு மாதிரிங்க. கணவன், நான் அவ்வளவு மதிப்புள்ளவன் அடிச்செல்லாம். அட போங்க, நீங்க வேற. மாத்தவும் முடியல, தூக்கி எறியவும் முடியல. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. இவர் ராமு சோமு அப்படின்ற கேரக்டர்களை வச்சு ஜோக் சொல்றத பரிதாபங்கள் சுதாகர் மற்றும் கோபி எடுத்து கலாய்த்து வீடியோ போட ஒரே நைட்ல புகழ்மலையில நனைஞ்சிட்டு வராரு முத்துராஜா. மீனா துபாய் போனாரே உங்க மாமா, அங்க என்னவா இருக்காரு? சீலா அங்கேயும் எனக்கு மாமாவா தான் இருக்காரு. இது காமெடி. இவர் திருவேற்றியூர்ல மல்லிகை கடை வச்சு நடத்திட்டு வராரு. தினமும் மல்லிகை கடையில வியாபாரம் செய்யறாரோ இல்லையோ Facebookல நிறைய குட்டி குட்டி ஜோக்ஸ சொல்லி ரீல்ஸ் போட்டுருவாரு. அடிப்படையிலேயே சினிமா வெறியரான இந்த முத்துராஜா அவருக்குள்ள புதஞ்சு கடஞ்ச சினிமா கனவை சோசியல் மீடியா மூலமா நிறைவேற்றிட்டு வராரு. இவருக்கு 2 மகன்கள் இருக்காங்க. ஒரு மகன் காலேஜ் படிக்கிறதாகவும் இன்னொரு மகன் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதாகவும் சொல்லியிருக்காரு. மேலும் இவர் போடுற வீடியோஸ்க்கு சின்ன மகன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காராமா. தான் உருவாக்குற ஜோக்குகள் எல்லாத்தையுமே ஒரு நோட்டு புத்தகத்துல எழுதி வச்சுக்கிறாரு. அதை வீடியோவா போடணும் அப்படிங்கறதுக்காக தினமும் 5 சட்டைய வீட்ல இருந்து மல்லிகை கடைக்கு கொண்டு வந்துருவாராமா. அதுக்கப்புறமா அந்த ஜோக்ஸ பேசி வீடியோவா Facebookல போட்டுட்டு இருக்காரு. அத்தனையும் மொக்க ஜோக்ஸ், ராமு சோமு அப்படின்னு இவரே கேரக்டருக்கு பேர் வச்சு அப்படியே ஸ்கூல் பையன் மாதிரி முகத்துல எந்த ஒரு உணர்ச்சியுமே காட்டாம வெளிப்படுத்தி போடுறதால ரசிகர்கள் அவங்களுக்கு பிடிச்சவங்க பிடிக்காதவங்க பேரை சொல்லி அதை வச்சு ஜோக்ஸ் போடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, நேற்று ஒரு நாள்ல மட்டும் எனக்கு இன்ஸ்டாகிராம் மெசஞ்சர்ல 4000க்கு மேல மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு, இன்னும் வந்துகிட்டே இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, சார் என் ஃப்ரெண்டு பேர் சொல்லி வீடியோ போடுங்க, சார் என் லவ்வர் பேர் சொல்லி வீடியோ போடுங்க இப்படின்னு சொல்லி வந்துகிட்டே இருக்கு. இன்னும் என்னால இன்பாக்ஸ் பக்கமே போக முடியல, பிரிச்சு படிக்கிறதுக்குள்ள இன்னும் 100 வந்துடுது. தன்னை கலாய்க்கிறவங்கள பத்தி கவலை இல்லைன்னு சொல்ற இவரு சோகமான இந்த உலகத்துல காமெடிக்கு தான் பஞ்சம் இருக்கு. யாரும் முழுமையான வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருந்ததே இல்ல, மக்களை மகிழ்ச்சி படுத்தவே இப்படி நான் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. முன்னாடியெல்லாம் திருவேற்றியூர்ல 5 தியேட்டர் இருந்துச்சு. அதுல தினம் ஒரு படத்தை போய் ஜாலியா பார்த்துட்டு இருப்பேன். காமெடி ஆக்ஷன் படங்களை தான் நான் பார்ப்பேன், சோகமான படங்களை பார்க்கவே மாட்டேன். இப்போ 2 தியேட்டர் தான் இருக்கு, அதனால அதிக நேரம் கிடைக்குது. அதை வச்சு வீடியோ போட்டு மக்களை சந்தோஷப்படுத்திட்டு வர அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்துராஜ். பரிதாபங்கள் சுதாகரும் கோபியும் தன்னை பற்றி வீடியோ பேசி போட்டதுக்கு அப்புறமா தினமும் 500ல இருந்து 1000 ஃபாலோவர்ஸ் வரைக்கும் இவரை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்களாமா. இந்த அளவுக்கு தான் ரீச் ஆனதுக்கு அவங்க 2 பேரும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி முத்துராஜ் சொல்லியிருக்காரு. சோசியல் மீடியால தன்னை ஜோக் ஸ்டார் முத்துராஜா அப்படின்னு பட்ட பேர் வச்சு கமெண்ட் போடுறாங்க. அது தனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு மல்லிகை கடை முத்துராஜ் சொல்லியிருக்காரு. நவீனா, மனுஷனா பிறந்தா வாழ்க்கையில பெருசா ஏதாவது சாதிக்கணுங்க. பிரசன்னா, நல்ல வேலை நான் குழந்தையா தான் பிறந்தேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. மளிகை கடையை ஆரம்பிச்சா மளிகை வியாபாரம் பார்க்கணும். இந்த மாதிரி ரீல்ஸ் பண்ணி காமெடி எல்லாம் பண்ணக்கூடாது. ஷாம்பு பாக்கெட் எடுங்க. பாபு ஷாம்புக்கும் பாம்புக்கும் ஐயோ